இப்படி நம்ம பிளாக் வச்சு பண்ணுவோம், ஞாபகம் இருக்குது அந்த ட்விஸ்டிங். பிளாக் வச்சு பண்ணலாம், வித்தவுட் பிளாக்கும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணப்போ இந்த முட்டி எப்போவுமே மடக்கிடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம போய் ஜன்னல் கிட்ட, இந்த கம்பி, இந்த செவுரு, வால் கிட்டனாலும் போய்க்கலாம். வாலில் நமக்கு என்னன்னா சடக்கு ஸ்லிப் ஆகிடும். கை இப்படி இல்லாமல் உள்ளங்கை நேர் பக்கமாக இருக்கும். என் கால் பாருங்கள், இந்த லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது முன்னாடி பின்னாடி தான் போகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பரிவர்த்த திரிகோணம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தப்பாக தான் பண்ணுவோம் நம்ம. அதே மாதிரி தான் இதுவும். இதை நம்ம மெஷர் பண்ண மாட்டோம், முன்னாடி பண்ணியிருப்போம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இதனால் ஒரு கால் சப்போர்ட்டு இந்த அளவு ஒயிட் பண்ணுங்கள். இதை ஷார்ட் பண்ணிங்கன்னா கை கீழே போகாது, தொடாது. அதனால் ஒயிட் பண்ணுங்கள். எப்பவுமே ஒயிட் பண்ணிங்கன்னா தான் கை கீழே போகும். ஹேண்ட் பிளேஸ், பெண்ட் யுவர் knee, this hand should be up. கொஞ்சம் கொஞ்சமாக see, move your hand, this shoulder should be rolled out, turn the chest, hip வந்து push, அப்படியே ஸ்டே பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது முட்டி மடக்கி போகணும், திரும்ப வரப்போ அதேமாதிரி முட்டி மடக்கி எந்திக்கனாலும் எந்திக்கலாம், அப்படியே எந்திக்கனாலும் எந்திக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் இந்த பெல்ட்டு. இந்த பெல்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ராப் ஷுட் பி லாக் பண்ணனாலும் பண்ணலாம், வித்தவுட் லாக் டேரெக்டாக இப்படி ஹோல்ட் பண்ணி பாதத்தில் நின்றுட்டே. இப்போ நம்ம தனியாக பண்ணுறோம் வால் இல்லைன்னா யூ ஷுட் பி கிராஸ் ஆப்போசிட் ஹேண்ட், இடது கை வலது காலில் இருக்கிற பெல்ட் போட்டு அதே மாதிரி ஃபார்வர்ட். இந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தணும். இப்படி நகர்த்திட்டு இந்த கை இப்படி தான் இருக்கும், அதுக்கு மேலே அது போகாது. இந்த ஷோல்டரை அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் ரொட்டேட் பண்ணி நம்ம இப்படி ரோல் பண்ணி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ரோல் த ஷோல்டர். இதுதான் அந்த ஜன்னலில் வச்சு ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெச் பண்ணணும். சி ஃபுல்லி டர்ன், கையை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொட்டேஷன். திஸ் ஹேண்ட் ஷுட் பி மூவ், தென் ட்விஸ்ட். இப்படி எல்லாமே செஸ்ட் அண்ட் ஷோல்டர், புஷ் டு twist forward. Knee should be don't bend. Knee bend பண்ணீங்கன்னா it should be forward. Knees lock, then after twist. அதே மாதிரி bend பண்ணி slowly release the strap, then breathe. இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சைட் மசில்ஸ், ஷோல்டர் வந்து ஹைப்பர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஹைப்பர் ஃப்ளெக்சிபிளான ஷோல்டர் அவங்க டைரெக்டாகவே கீழே வர போகணும். இந்த ஷோல்டர் நல்லா ஹைப்பர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கவங்க the same one. Inhale, twist. இந்த பொசிஷனில் நீங்கள் வேணாலும் ஈஸியாக பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி கை பிடிச்சிட்டு ஒரு ஸ்டேஜ் பார்க்குறோம். சி மை ஹேண்ட், டர்ன் யர் ஹேண்ட், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கை நழுத்திட்டே போய் மேக்ஸிமம் இப்போ எனக்கு ஷோல்டர் நல்லா ஹைப்பர் ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா ஹோல்ட் த ஆங்கிள் ஆஃப்டர் ட்விஸ்ட். ஆங்கிள் பிடிக்கலாம், அப்படியே கொண்டு போய் இந்த டோ வரைக்கும் பிடிக்கணும். பிடிச்சிட்டு ஃபுல்லி டர்ன். இது வந்து லாட் ஆஃப் ஹைப்பர் ஃப்ளெக்சிபிள் ஷோல்டர் இருக்கும். நம்மளோட ஷோல்டர் லிமிட்டேஷன் ஓரளவு தான் இருக்கும். கை வர கொண்டு போனாலே போதும், இல்லைன்னா பாதி அளவு கொண்டு போனாலே போதும் இனிஷியல் ஸ்டேஜ். இது வந்து ரொம்ப ஹைப்பர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஷோல்டர். அவங்களுக்குலாம் இப்படி வச்சாலே வாங்க ரொட்டேஷன்லாம் பண்ணால் இப்படி போய் இப்படி வரும். அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் ஈஸியாக வரும்.